நரம்பு தளர்ச்சிகளோ இல்லை நரம்பு இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால முட்டி வலி வருமா? இது வந்து பெரிய கொஷினாக இருக்குங்க. ஆமாங்க, நரம்புனால முட்டி வலி வரலாம். ஆனால் அது வந்து நரம்பு வைத்தியம் பண்ணணுமா இல்லை முட்டி வலிக்குள்ள வைத்தியம் பண்ணணுமான்றதான் கொஷின் மார்க்காக இருக்கும். ஒரு டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, L4 L5 லெவலில் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்குது. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வலி பார்த்தீங்கன்னா இடுப்பில் வலி இருக்கும், தொடையில் வலி இருக்கும், காலில் வலி இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணும்போது பேஷண்ட் வந்து சொல்லும்போது ஹையாக வந்து எனக்கு முட்டியில் வலி இருக்குன்னா நம்ம முட்டியை போய் தேடக்கூடாதுங்க. அது வீக்னஸ் பெயின். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் இருக்குது. அப்போ அதை தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். நரம்புனால உங்களுக்கு தொடையில் மசிலில் வீக்னஸ் தான் வரும். அதாவது இந்த சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, பேஷண்ட் வந்து ஒரு வருஷமாக இந்த ப்ராப்ளமில் இருக்காங்கன்னா பேஷண்ட் வந்து சொல்லும் போதே கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு முட்டியில் வீக்னஸ் இருக்குது, முட்டி வலிக்குதுன்னு நீங்கள் அதை எக்ஸ்ரேவோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்கும். அப்போ என்ன ரீசனாக நம்மளுக்கு தெரியணும்? இந்த பிரச்சனைக்கு நரம்பு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ நரம்பு இன்வால்வ் ஆகிற இடம் தண்டுவடம். அப்போ அந்த தண்டுவடத்தில் உள்ள பிரச்சனையை கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா முட்டி வலி சரியாக போயிடும். ஸோ எங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்ற டயக்னோசிஸை கரெக்டாக பண்ணி அதை கரெக்டான முறையில் அட்ரஸ் பண்ணால் முட்டி வலியும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது நீ பெயினில் சஃபர் ஆயிருக்காங்களா, முதுவலியோடு இருக்காங்களா, எதுனாலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.